வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, ஐயங்கார் குடும்பம் எல்ஐசி வேலை பிரசன்னாவின் உறவினர் ஓமக்குச்சி நாராயணன் நினைவு நாளில் அவர் அறிந்திராத மறுபக்கம். அவருடைய செய்தி இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. வாங்க, இவருக்கும் பிரசன்னா அவங்களுக்கும் என்ன சொந்த பந்தம், என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் இருந்தும் சிலர் மட்டுமே நம்முடைய மனதில் நீங்காத இடம் பிடித்துறாங்க. அந்த வகையில் 80 காலகட்டத்தில் தொடங்கி இன்று வரையில் காமெடி நடிகரில் பிரபலமான ஒருவரை சொல்ல வேண்டுமென்றால் அது காமெடி நடிகர் ஓமக்குச்சி நரசிம்மா அவர்களை கூறலாம். இவருக்கு மற்ற நடிகர்களைப் போல நடிப்பதற்கு தேவைப்படும் உடலோ அல்லது முகபாவனையோ கிடையாது. ஆனாலும் தமிழ் சினிமாவை தன்னை ஒரு நடிகராக நிலைநிறுத்தி கொண்டார். சென்னையில் எல்ஐசியின் பணியாற்றி வந்தார். இவர் தமிழ் சினிமாவில் கடந்த 1953ஆம் ஆண்டு KB சுந்தராம்பாள் நடிப்பில் வெளியான ஔவையார் படத்தில் குழந்தை கதாபாத்திரமாக தோன்றினார். அதற்கு பிறகு பல்வேறு நாடகங்களில் நடிக்க தொடங்கினார். இவர் நாடக இயக்குனர் தில்லி ராஜாவின் ஒரு நாடகத்தில் கராத்தே பயில்வானாக நடித்தார். இவரின் கதாபாத்திரம் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உண்மையான கராத்தே வீரரை யாமகுச்சி என்ற பெயரை வைத்தனர். ஆனால் யாமகுச்சியை விட இவரது உருவம் ஒல்லியாக இருப்பதனால் ஓமக்குச்சி என பெயர் வைத்தாங்க. காமெடியாக இருக்கும் என்று வைத்துள்ளனர் இந்த பெயருக்கு. பின்னாளில் அதுவே இவரது பெயராக மாறியது. இப்படி நாடகத்தில் நடித்து வந்த ஓமக்குச்சி பின்பு கடந்த 1966ஆம் ஆண்டு வெளியான திரு கல்யாணம் என்ற படத்தில் நடித்தார். அதனைத் தொடர்ந்து தமிழில் ரஜினி, கமல் காலகட்டத்தில் தொடங்கி விஜயஜித் காலம் வரை காமெடி நடிகராக நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரிச்சயமானவர் தான் ஓமக்குச்சி அவர்கள். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தையும் பிடித்து மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத ஒரு காமெடியனாக இப்போது வரையும் தன்னுடைய நெஞ்சங்களில் பகிர்ந்திருக்கிறாரு ஓமக்குச்சி அவர்கள். 14 மொழிகளில் 1500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். இறுதியாக 2006ஆம் ஆண்டு சுராஜ் இயக்கத்தில் நடிகர் சுந்தர் சி நடித்த தலைநகரம் படத்தில் நடித்திருந்தார். அதற்கு பிறகு நடிகர் ஓமக்குச்சி நரசிம்மன் கடந்த 2009ஆம் ஆண்டு தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய 73 வயதில் காலமாகியிருந்தார். ஓமக்குச்சி சரஸ்வதி என்ற மனைவி இருக்காங்க. மேலும் 3 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. ஆனால் இதுவரை அவர்கள் யாருமே பார்த்ததே இல்லை. ஓமக்குச்சியின் மகன் காமேஸ்வரா தற்போது சாமியாராக மாறிவிட்டாங்க. சாய்பாபா சித்தர்கள் இயேசுவை நேரில் சந்திக்கிறேன் என்று கூறியுள்ள அவங்க அதன் பிறகு ஆன்மீகத்தை நானே நம்ப தொடங்கினேன் என்று குறிப்பிட்டிருக்காங்க. தற்போது சென்னை திருவல்லிக்கணியில் காமேஸ்வரா சுவாமி வசித்து வராங்க. இந்த நிலையில் நடிகர் ஓமக்குச்சியின் நினைவு தினம் இன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல ஓமக்குச்சி நரசிம்மன் உறவினர் தான் நடிகர் பிரசன்னா என்பதும் பலரும் அறிந்திராத உண்மைதான். ஓமக்குச்சி கரூர் மாவட்டம் பொய்யானி கிராமத்தைச் சேர்ந்தவங்க. பிரசன்னா இவங்க பிராமண ஐயர் குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. பிரசன்னா கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் மொத்த குடும்பமும் சென்னைக்கு சென்று விட்டாங்க. பிறகு பொய்யாமணியில் உள்ள அவர்களுடைய சொந்த வீட்டை விட்டுவிட்டு சென்னைக்கு சென்று விட்டார்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.